Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. State Bank of Indiaவினுடைய இன்டர்நெட் பேங்கிங் லாகின் பாஸ்வேர்ட் மறந்துருச்சு அப்படின்னா ஆன்லைனில் எப்படி ரீசெட் பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்டர்நெட் பேங்கிங் லாகின் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் எஸ்பிஐனுடைய அஃபிஷியல் வெப் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த பேஜினுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம். அடுத்து இதில் கண்டினியூ டு லாகின் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் ஃபர்கட் யூசர் நேம் லாகின் பாஸ்வேர்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் ஒரு பாப்அப் பேஜ் டிஸ்பிளே ஆகும். Forget my login password இந்த arrow பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா drop down page ஓப்பன் ஆகும். Forget user name, set login password for request approval by branch, recent user ID through SMS 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஸோ லாகின் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனான forget my login password ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய யூசர் நேம் கேட்டிருப்பாங்க. இன்டர்நெட் பேங்கிங்கான யூசர் நேமாக என்ன நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த யூசர் நேமை இதில் என்டர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரி கேட்டிருப்பாங்க. இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இந்தியா கொடுத்துருப்பாங்க. செலக்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங்ல எந்த மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணுங்க. அடுத்து ஒரு கேப்சா லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சேம் லெட்டர்ஸை இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்திருக்கும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் ஓடிபி காலமில் என்டர் பண்ணுங்க. ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ட்ரபிள் லாகிங் இன். லாகின் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுக்கு 3 விதமான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யூசிங் ஏடிஎம் கார்டு. உங்களுடைய ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸை பயன்படுத்தி லாகின் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணலாம். ரெண்டாவதா யூசிங் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு. இன்டர்நெட் பேங்கிங்கான ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணியும் உங்களுடைய லாகின் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணலாம். மூன்றாவதா ரீசெட் யுவர் லாகின் பாஸ்வேர்டு வித் பிரான்ச் அசிஸ்டன்ஸ். உங்களுடைய பிரான்ச்சை காண்டாக்ட் பண்ணியும் இந்த லாகின் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷனை பயன்படுத்தி லாகின் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நான் இதில் யூசிங் ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய இந்த அக்கௌண்ட்டில் எத்தனை டெபிட் கார்டு அதாவது ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ எந்த கார்டு டீட்டெயில்ஸை பயன்படுத்தி லாகின் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த கார்டை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் கார்டு ஹோல்டர் நேம். கார்டு ஹோல்டரினுடைய நேமை இதில் என்டர் பண்ணுங்க. அடுத்து வேலிட் டு எக்ஸ்பைரி டேட்டை என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஏடிஎம் கார்டுக்கான பின் நம்பரை என்டர் பண்ணுங்க. அடுத்து ஒரு கேப்சா லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சேம் லெட்டர்ஸை இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். சக்ஸஸ். அதற்கான ரெஃபரன்ஸ் நம்பர் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். என்டர் நியூ லாகின் பாஸ்வேர்டு. இந்த அக்கௌண்ட்டுக்கு புதிய லாகின் பாஸ்வேர்டாக என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்க. கன்ஃபார்ம் நியூ லாகின் பாஸ்வேர்டு. சேம் பாஸ்வேர்டை மறுபடியும் என்டர் பண்ணுங்க. பாஸ்வேர்டை என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. யுவர் லாகின் பாஸ்வேர்டு ஹேஸ் பீன் ரீசெட் சக்ஸஸ்ஃபுல்லி. லாகின் பாஸ்வேர்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீசெட் ஆகிருச்சு. அடுத்து நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங்கில் லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.